Mutual fund, by default, it is a trust. By default, it is a trust. Trust na நீ பாட்டுக்கு நீ ஆர்கனைசேஷன் நினைச்சிராத. கரெக்டா? ட்ரஸ்ட்னா நம்பிக்கையின் பேர். ஓகே, பேசிக்கா இது எப்படி இருப்பாங்க? பிரைவேட் கம்பெனி, பிரைவேட் அதாவது கார்பரேட்டா இருப்பாங்க, பாடி கார்பரேட்டா இருப்பாங்க. ஓகே, பாடி கார்பரேட், அதுதான் ஆர்கனைசேஷன் ஸ்டேட்டஸ். என்னப்பா பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்டு? நிறைய பேர்கிட்ட பணம் வாங்குவாங்க. இந்த நிறைய பேர் யாரு? இன்வெஸ்டர்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லுவாங்க? யூனிட் ஹோல்டர்ஸ். யூனிட் ஹோல்டர்ஸ் கிட்ட பணம் வாங்கி என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது என்ன மார்க்கெட்டா வேணாலும் இருக்கலாம். என்ன மார்க்கெட்? ஈக்விட்டி மார்க்கெட், டெப்ட் மார்க்கெட், ஓகே, டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், கோல்டு மார்க்கெட், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், எல்லாம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? சரி, எதுக்காக வேண்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போறாங்க? மார்க்கெட் நாலேஜ் யாருக்கு இருக்காது? யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு இருக்காது. அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருப்பான். யார் அவன்? அவன் பேர் என்ன? ஃபண்ட் மேனேஜர். இவன் வந்து பக்கா வர்மா மாதிரி. என்னது? ப்ரொஃபஷனல். 100% ப்ரொஃபஷனல். ஓகேவா? எஸ். மியூச்சுவல் ஃபண்ட் என்னப்பா பண்ணும்? பூலிங் ஆஃப் ரிசோர்சஸ். பேசிக்கா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் a trust which pool the assets from various investor and it invests in a market. ஓகே, இந்த யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாம் என்னப்பா இருக்கும்? என்னப்பா இருக்கும்? காமன் என்னப்பா? ஃபைனான்சியல் கோல். என்னப்பா காமன் ஃபைனான்சியல் கோல்? இன்வெஸ்ட் பண்ணா பணம் வரணும், அவ்வளவுதான். ஓகே, now you see. பாருப்பா, மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் a trust. இருக்காப்பா? pools together the resources. இருக்காப்பா? from whom? from the investor. இருக்காப்பா? அவனுக்கு எல்லாம் என்ன இருக்குது? காமன் ஃபைனான்சியல் கோல். ஓகே, மேனேஜ்டு பை whom? ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர். மணி மேனேஜர் எழுதுனா கேவலமா இருக்கும். ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர். ஓகே, இந்த டயக்ராம் போட்டுக்கோ. அங்கே பட்டாபட்டன் போட்டு சீக்கிரமா முடி. எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு? 12 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ். மியூச்சுவல் ஃபண்ட் டன். பாடி கார்பரேட். ட்ரஸ்ட்னா நம்பிக்கையின் பேருன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நான் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் போய் அங்க ஒருத்தனுக்கு வந்து மூளை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பி பணத்தை போடுறோம், அதுதான் ட்ரஸ்ட்ங்கிறான். பாடி கார்பரேட் தான் பண்ணுவாங்க. அங்கே எழுதியிருந்தேன் பாடி கார்பரேட்டா தான் இருப்பாங்கன்ட்டு. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா இருப்பாங்க, ஏஎம்சி. யாருமே ட்ரஸ்ட்னா ட்ரஸ்ட் கிடையாதுமா, பேர் மட்டும் தான் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. எழுதியாச்சாப்பா? போலாமா அடுத்தது? எஸ்பா. பாருப்பா, வேரியஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன்பா ஜாலியா ரிலாக்ஸா உட்காந்துக்கப்பா. இந்த சாப்டர் வந்து அந்த மாதிரியான சாப்டர் தான். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்ட காலையில இருந்து வச்சு செஞ்சுட்டேனா? எஸ் எஸ், வேற வழி இல்லப்பா. டோசேஜ் அதிகமா தான் இருக்கு. நீ தான் கேட்கறல்ல, ஷார்ட்டா வேணும் சார், ஷார்ட்டா வேணும் சார்ன்ட்டு. ஓகேவா? கேட்டானா உண்மையிலேயே எஸ்எஃப்எம் எடுத்தோம்னு வச்சுக்கோ, ஓடிடுவீங்க நீங்கலாம் 10 நாள் 15 நாள்ல. ஓகேவா? இட் இஸ் வெரி ஹாரிபிள் டு மேக் யூ டு சிட். என்னமா? இல்ல, that is not the thing. The thing is the approach towards the subject by you is different. The approach towards the subject by me is different. எப்போதுல இந்த சிஏ ஃபைனல் படிக்க ஆரம்பிச்சீங்க? ஆர்டிகல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா? நான் ஆர்டிகல் செகண்ட் இயர்ல இருக்கிறப்போ சிஏ ஃபைனல் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். எப்போ? ஆர்டிகல் செகண்ட் இயர். I took leave for 3.5 months or 4 months. Went to Bangalore. I attended classes for 3 subjects: FR, SFM, costing.
ஓகே, எஃப்ஆர் எஸ்எஃப்எம் காஸ்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இந்த 3 பேப்பர் ஏன் அட்டென்ட் பண்ண? டைம் வேணும். இன்னொன்னு இந்த 3 பேப்பருமே சேஞ்ச் ஆகாது. எத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ண? 1.5 வருஷம். எத்தனை வருஷம்? 1.5 வருஷம். கிட்டத்தட்ட பைத்தியக்காரன் மாதிரி கிளாஸஸ் முடிச்சுட்டு வந்து செகண்ட் இயர் ஆஃப் ஆர்டிகல்ஸுக்கு போயிட்டு 3 பேப்பர் பிராக்டிஸ் பண்ண நான். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு 3 months என்னமோ லீவ் இருந்தது. இன்னொரு 2 months சேர்த்துட்டு ஐ டுக் லீவ் ஃபார் 4.5 மை பிரின்சிபல் ஹேப்பன்ஸ் டு பி சம்வாட் பரவாயில்ல. 2 பிரின்சிபல்ஸுமே அவனு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாங்க, பட் பரவாயில்ல. ஓகே, ஸோ தென் ஐ காட் லீவ் ஃபார் 4 months 5 months. ஐ கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட் குரூப். ஓகே, எஃப்ஆர் எஸ்எஃப்எம் ஆடிட் அண்ட் லா 4 பேப்பர் இருக்கும். இத்தனைக்கும் ஆடிட்டும் லாவும் செல்ஃப் பேஸ்டு மாடியூல், செல்ஃப் ஸ்டடி. ஓகேவா? 2 பேப்பர் மட்டும்தான் போனேன். ஆடிட்டும் லாவும் செல்ஃப் ஸ்டடி. இன்னும் நோட்ஸ் வச்சிருக்கிறேன் ஆடிட்டுக்கு. ஓகேவா? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நானே ரெடி பண்ணது தான். இன்னைக்காச்சும் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாம் ரெடிமேட் அவைலபிளா இருக்குது. இதே லெவல் ஆஃப் டஃப்னஸ் தான் எங்களுக்கும் கேட்டுட்டு இருந்தான். ஓகேவா? the thing is the planning what you are doing is different, the plan what I have done is different. புரியுதா? அங்கதான் இடிக்கிறீங்க. அதை நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எப்போ என்னென்ன டைம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். ஏன்னா இந்த டைம்ல நீங்க பிளானிங் பண்ணி பழகினாதான் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல எப்படி இருக்கணும்ன்றது தெரிய வரும். பிளானிங் இல்லாம நீங்க லைஃப் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி மிசரபிள். பாதையே தெரியாம ஒரு சேட்டலைட் வந்து சுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? தட் யூ ஹேவ் டு டூ. வேர் மோஸ்ட் ஆஃப் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நார்த்துக்கும் சவுத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே அதான். அவன் ப்ரீ பிளான்டா இருக்கிறான். நம்ம ஆளுங்க வந்தா பாத்துக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் 2 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீ பாட்டுக்கு நீ போயிட்டு இருக்கிற. தட் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க் யூ ஆர் மேக்கிங் இன் யுவர் லைஃப். நார்த்ல இருந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சவுத்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் பெங்களூர், ஐ எம் சீயிங் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பாத்துக்கலாம். இன்டர் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஜோஸ்ல உட்காந்துட்டு இருப்ப. எடுக்கிறதுல தப்பு இல்ல. ஒரு 6 months 6.5 months நீங்க இருக்கலாம். அதுக்கப்புறம் இமீடியட்டா யூ ஹேவ் டு கம் பேக் அண்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்ம்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். எல்லாம் நான் பிக் 4ல தான் போறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லினா போ. அப்ப நீ காம்ப்ரமைஸ் ஆயிக்கோ. எதுல? ஃபைனல் ஸ்டடீஸ்ல. யூ ஆர் டேக்கிங் த ரிஸ்க். ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் யுவர் பிக் 4. நான் அகைன்ஸ்ட் நான் பேச போல, நான் எதுவுமே பண்ண போல. I am telling you the general perspective. If you want, you choose the. யார் சொன்னது மிட் சைஸ் ஃபார்ம்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடைக்காதுன்ட்டு? போய் பாருங்க. பிக் 4ல பண்ற வேலைங்களை காட்டிலும் மிட் சைஸ் ஃபார்ம்ல பண்றவங்களுக்கு தான் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கு. எல்லா விதத்திலுமே எக்ஸ்போஷர் கிடைக்குது. I don't know why students are seeking only big 4. Okay, that you are making a mistake. You have to think, you have to go. Don't think about your what inter முடிச்சிட்டேன் நான் உட்கார்ந்துட்டு இருக்கறேன். The planning is different. Even after completion of my CA final, I completed my CS. Okay, I completed my DISA. I completed RV. இன்னும் 2 courses பைப்லைன்ல இருக்கு. முடிச்சதுக்கு அப்புறம் படிச்சிட்டே தான் இருக்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மேல இன்னும் எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டே தான் இருக்கு. உனக்கு இருக்கிற அதே டைம் தான் எனக்கும் இருக்கு. நான் பிராக்டிஸ் பண்ணணும், படிக்கணும், உனக்கு பாடம் நடத்தணும், எக்ஸாமுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நானும் எக்ஸாம் எழுதணும், வீட்டில் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். ஒன்லி ஒன் திங் ஐ எம் நாட் ஹேவிங், ஐ ஹவ் நாட் yet married. அது வரைக்கும் தலைவலி இல்லை. புரியுது என்னன்றது? ஸோ இந்த மாதிரி பைப். அதனால தான் சார் கல்யாணம் ஆகலன்னு சொல்லாத, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த திங். உங்களுக்கு தான் என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு தான் தெரியணும். ஆனால் எஃபெக்டிவா டைம் ஸ்கெடியூலை மேனேஜ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு டைம் ஸ்கெடியூல் மேனேஜ் பண்ண தெரியலன்னா அதுக்கப்புறம் எப்படியா நீ உன்னோட ஸ்கெடியூலை மேனேஜ் பண்ண போற? எஸ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த டைம் அப்பான் கிவிங் அன் அட்வைஸ். இந்த வயசுல உங்களுக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்காதுப்பா நிறைய. ஓகே பாரு. நெக்ஸ்ட், கமிங் பேக் ஃபார் கிளாசிபிகேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்பர் 1, எதை பேஸ் பண்ணிப்பா கிளாசிஃபை பண்றாங்க? ஃபங்க்ஷனல் கிளாசிபிகேஷன். நெக்ஸ்ட் என்னப்பா? போர்ட்ஃபோலியோ கிளாசிபிகேஷன். நெக்ஸ்ட் என்னப்பா? ஓனர்ஷிப் கிளாசிபிகேஷன். ஓகே பாருப்பா. நெக்ஸ்ட் பாருப்பா. ஃபங்க்ஷனல் பேஸ்டு கிளாசிபிகேஷன் என்னென்னப்பா இருக்கு? ஓப்பன் எண்டட், க்ளோஸ் எண்டட், இன்டர்வல் ஃபண்ட்ஸ். ஓகே, ஏன்பா இந்த கிளாசிபிகேஷன்ஸ் பிராக்டிக்கலா இருக்குதுப்பா. பிராக்டிகலி தேர் ஆர் ஓப்பன் எண்டட் அண்ட் க்ளோஸ் எண்டட் அண்ட் இன்டர்வல் ஃபண்ட்ஸ். இங்க பாருப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட். ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ் மீன்ஸ் இன்வெஸ்டர் கேன் மேக் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அட் எனி டைம். ஓகேவா? இன்வெஸ்டர் கேன் மேக் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அட் எனி டைம். And next thing is the capital of the fund is said to be unlimited. Okay, redemption period is indefinite.
எத்தனை கண்டிஷன்ஸ் பாருக்கு? 3 கண்டிஷன். சொல்லுப்பா 3 கண்டிஷன் என்னன்னு. நம்பர் 1, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எனி டைம். கரெக்டா? நம்பர் 2, கேபிட்டல் ஆஃப் த ஃபண்ட் என்னப்பா? கேபிட்டல் ஆஃப் த ஃபண்ட் என்னப்பா? அன்லிமிட்டெட், இன்ஃபினைட். ஓகே. நெக்ஸ்ட் ரிடம்ஷன் இன்ஃபைனைட். இன்ஃபைனைட்னா என்னப்பா? ஒன்னு நீ எவ்வளவு நாள் வேணாலும் வச்சுக்கலாம், எப்ப வேணாலும் ரிடீம் பண்ணிக்கலாம். கரெக்டா? என்ன கிடையாது? மெச்சூரிட்டி பீரியட் கிடையாது. ஓகே. ரிடம்ஷன் இஸ் இன்டெஃபினைட். அப்ப சொல்லுப்பா, இந்த ஃபண்டோட வேல்யூவை எதை பேஸ் பண்ணி வேல்யூ பண்ணுவ? ஃபைனைட் சீரிஸா இன்ஃபைனைட் சீரிஸா? இன்ஃபைனைட் சீரிஸ். which one you will be using? D by K. D by K, cash flow divided by discounting rate. Okay. Next. Done. Close ended funds. Close ended funds na என்னப்பா? Open ended funds க்கு அப்படியே எக்ஸ்ட்ரா எக்ஸாக்ட் ஆப்போசிட். கரெக்டா? பாருப்பா, investor can buy into the scheme during the initial public offering. அவன் விடுறப்பதான் என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். நெக்ஸ்ட், or from the stock market after the units have been listed. இது என்னப்பா சொல்லலாம்? செகண்டரி மார்க்கெட்னு சொல்லலாமா? செகண்டரி மார்க்கெட்னு சொல்லலாமா? அப்போ நீ வாங்கிட்டு இருக்கிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் எப்படி இருக்கிறது? க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ். ஓபன் எண்டட் ஃபண்ட்ஸ்னா அந்த ஸ்கீம் அவனே விடுவான். ஓபன் எண்டட் ஸ்கீம் சொல்லி விடுவான். அப்ப என்ன அர்த்தம்? எப்ப வேணாலும் வாங்கலாம், எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். க்ளோஸ் எண்டட்னா ஒன்ஸ் அவன் இஷ்யூ பண்ணிட்டானா ஃபண்ட் என்ன பண்ணிடுவான்? க்ளோஸ் பண்ணிடுவான். வாங்கணும்னா செகண்டரி மார்க்கெட்ல போய் வாங்கினாதான் உண்டு. செகண்டரி மார்க்கெட்ல யார் ட்ரேட் பண்ணுவாங்க? ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க. அவன் வித்தானதை நீங்க என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். ஓகே. பெரும்பாலும் சாரி தப்பா சொல்லிட்ட, க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ் இருக்காது, ஓபன் எண்டட் ஃபண்ட்ஸா தான் இருக்கும். பெரும்பாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஓபன் எண்டட் ஃபண்ட்ஸா தான் இருக்கும். ஓகே. nowadays both funds, open funds close funds ரெண்டுமே லிஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கு. listing means you can get the price. okay, that's the thing. open ended funds எல்லாம் funds கிட்ட தான் நீங்க என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். யார் மட்டும் நீங்க செகண்டரி ஃபண்ட்ல மார்க்கெட்ல வாங்கலாம்? க்ளோஸ்லி எண்டட் ஃபண்ட்ஸ்ல தான் செகண்டரி மார்க்கெட்ல வாங்க முடியும். நெக்ஸ்ட் இங்க பாருப்பா, interval schemes are the combination of என்னப்பா? open ended and close ended infrastructure. open ended and close ended infrastructure. இங்க பாரு, these fund schemes are open for both purchase and redemption during specified intervals. புரியுதாப்பா? கொஞ்ச நாளைக்கு ஓபன் பண்ணி வச்சிருவான், கலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவான். மறுபடியும் ஓபன் பண்ணுவான், ஃபண்ட்ஸ் கலெக்ஷன் ஆன உடனே க்ளோஸ் பண்ணிடுவான். that is known as combination of both interval, that is open ended and close ended. highlight பண்ணிக்கோங்க. done. based upon classification, how many funds you have? 3 funds. number 1, open ended. characteristics என்ன? number 1, entry exit at any time. second one, capital fund is unlimited. third one, redemption is indefinite. next, close ended funds. என்ன பண்ணுவாங்க? investor can buy only in 2 cases. one, initial public offering. second one, secondary market. என்னது? secondary market. okay. limited lifetime பாரு. ஓகேவா? லிமிடெட் லைஃப். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க? கார்பஸை லிக்விடேட் பண்ணிடுவாங்க. ஓகே. தட் ஆல் திங்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் யாருக்கு? ஓபன் எண்டட். இன்டர்வல்னா என்னப்பா? both it is a combination of open ended and close ended. இன்னொரு கேரக்டரிஸ்டிக் என்ன? ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரீடீம் பண்ணுவாங்க. done. next, portfolio based classification. என்ன பேஸ்ட் கிளாசிபிகேஷன் பா? போர்ட்ஃபோலியோ பேஸ்ட் கிளாசிபிகேஷன். பாருப்பா, போர்ட்ஃபோலியோ பேஸ்ட் கிளாசிபிகேஷன்னா பேஸ்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் என்னப்பா பண்ணும்? ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னப்பா பண்ணும்? இன்வெஸ்டர் கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் எங்க போடுவாங்க? ஈக்விட்டி மார்க்கெட்ல போடுவாங்க. ஓகே. நம்பர் 1, growth funds. என்னப்பா? growth funds. growth fundsனா என்னப்பா? லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவானா, நல்ல கம்பெனிஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க.
ஓகேவா? தட் இஸ் known as growth funds. யாருக்கு மட்டும் இது சூட் ஆகும்? லாங் டர்ம் இன்வெஸ்டருக்கு, டு கெட் லாங் டர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் அக்ரெசிவ் ஃபண்ட்ஸ்னா என்னப்பா? கம்பெனி நல்லாவே இருக்காது, ஆனா பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? உதாரணத்துக்கு அதானி போர்ட்ஸ். ஓகேவா? எஸ் ஆர் நோ? எஸ். ஏன்பா இது ஓகே ரெக்கார்ட் ஆயிட்டு, ஃபைன் ஃபைன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எல்லாருக்குமே தெரியும். ஹிண்டன்பர்கே ரிலீஸ் பண்ணிட்டேன், நான் எதுக்குப்பா கவலைப்பட்டு? ஃபைன், வந்தாலும் தப்புன்னு தான்ப்பா சொல்ல போறேன். ஏன்பா எல்லாத்தையும் ப்ரொமோட்டரோட பிளட்ஜ் பண்ண இதெல்லாமே கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் ஷேர்ஸை கொண்டு வந்து ரூட் அவுட் பண்ணிருக்கான் ஃபண்ட்ஸை. போய் பேலன்ஸ் ஷீட் பாரு, இந்த கம்பெனி அந்த கம்பெனிக்கு லோன் கொடுத்துருக்கோம், அந்த கம்பெனி ஷேர்ஸ் இந்த கம்பெனி போய் பிளட்ஜ் பண்ணிருக்கோம், பணத்தை வாங்கியிருப்போம், இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்போம், அதை லிஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். எல்லாமே லூப் ட்ராப் பண்ணி வச்சிருக்கான். ஓகே, கோ ஆன் சி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட், யூ வில் பி கெட்டிங் எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது என்னப்பா? அக்ரெசிவ் ஃபண்ட்ஸ்னா என்னப்பா? ஒழுங்கான ஃபண்ட்ஸா, ஒழுங்கான ஷேர்ஸாவே இருக்காது, அதுல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. என்ன ரீசன்? ஷார்ட் டர்ம் பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு. ஓகே, see here, look for super normal returns. ஓகே, invest in startups, IPO and speculative shares. ஓகே, எப்படிப்பா இருக்கும்? ரிஸ்க் ஹையா இருக்கும். the person இன்வெஸ்டர் யாருக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இதுல போடுவாங்க. Done. Third one என்னப்பா? இன்கம் ஃபண்ட்ஸ். வாட் டு யூ மீன் பை இன்கம் ஃபண்ட்ஸ்? எந்தெந்த கம்பெனி எல்லாமே டிவிடெண்ட் பே பண்றாங்களோ ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல, அந்த கம்பெனியோட ஃபண்ட்ஸ்ல கொண்டு போய் போடுறது தான் இன்கம் ஃபண்ட்ஸ். ஏன்பா யாருப்பா இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க? யார் யாருக்கெல்லாம் ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வேணும்னு சொல்லி நினைப்பாங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. So how many types of funds are there in equity funds? 3 funds. One is income fund, one is income fund, which is very much conservative, okay. Second one growth funds which who are interested in long term growth perspective. Third one aggressive funds ல என்ன பண்ணுவாங்க? ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும், எவன் எடுக்கணும்னு இருப்பானோ அவங்கள கொண்டு போய் அந்த ஃபண்ட்ல போடுவான். அந்த ஃபண்ட் எங்க கொண்டு போய் போடுவான்? IPO, ஸ்டார்ட் அப்ஸ், ஸ்பெகுலேட்டிவ் ஷேர்ஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவானா? பார்க்காம இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். பார்க்க மாட்டான். எதை மட்டும் பார்ப்பான்? டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பார்ப்பான். ஃபண்ட் மேனேஜர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பார்த்துட்டு அந்த மாதிரியான கம்பெனில கொண்டு போய் போடுவான். டெக்னிக்கல் அனாலிசிஸ் will speak only on two things: price movement, volume. Fundamental analysis will speak on financial health checkup of the company. Financial health checkup of the company எப்படி பார்க்கலாம்? ரேஷியோ அனாலிசிஸ் எங்க இருந்து எடுப்பீங்க? ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அரைவ் பண்ணி, ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அரைவ் பண்ணி அதை பேஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி கொண்டு போறது தான் என்ன? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். பிரைஸ் மூவ்மெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றது பேர் இன்வெஸ்ட் பண்றது இல்ல. பிரைஸ் மூவ்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு கொண்டு போய் பணம் போடுறது பேர் என்ன? டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, that I will be taking tomorrow, don't bother. Next, ஏன்பா is it clear? Equity funds, shall I proceed? Yes. Next பாருப்பா, ஏன்பா பாருப்பா, பாண்ட் ஃபண்ட்ஸ் பா. என்னப்பா டெட் ஃபண்ட்ஸ்ல எதுலப்பா கொண்டு போய் போடுவாங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே. பாண்டுன்னு சொல்லி சொல்லாதப்பா தம்பி. பாண்ட் ஃபண்ட்ஸ்னா யார் யாரெல்லாம் பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்கப்பா? கரெக்டா சொல்லு. கவர்மெண்ட், கம்பெனி, PSU, பேங்க்ஸ், இவங்க எல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்களா? என்ன இஷ்யூ பண்ணுவாங்க? டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கொண்டு போய் போடுறது தான் என்ன? போனஸ் ஃபண்ட்ஸ், பாண்ட் ஃபண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் கில்ட் ஃபண்ட்ஸ். கில்ட் ஏஜெட் செக்யூரிட்டிஸ்னா என்னப்பா? என்ன? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அப்போ கில்ட் ஃபண்ட்ஸ்னா என்ன? பணத்தை வாங்கி கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ்ல மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இன்வெஸ்ட் பண்றது என்ன? கில்ட் ஃபண்ட்ஸ். பாண்ட் ஃபண்ட்ஸ்ல என்ன பண்ணுவீங்க? கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல என்ன பண்ணுவீங்க? இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனா கில்ட் ஃபண்ட்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவா நீங்க எதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். டன். அப்போ டெட் ஃபண்ட்ஸ் எத்தனை வகையான கிளாசிபிகேஷன் இருக்குப்பா? 2. நம்பர் 1 பாண்ட் ஃபண்ட்ஸ், நம்பர் 2 கில்ட் ஃபண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் பார்ப்பா. ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் எப்ப இது ஓகேவாப்பா? எஸ், டன். பேஸ்ட் அப்பான் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட், வாட் இஸ் த கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்? Based upon classification, 3 open, close, interval. Okay, based upon portfolio, யார் யாரை முடிச்சிருக்கிறோம்? Equity, debt. Based upon equity, equity funds ல எத்தனை வகையான classification இருக்கு? 3. Number 1 growth, number 2 aggressive, number 3 income. Okay, next debt funds வாங்க. debt funds, bond funds and gilt-edged funds. Okay, இப்போ பார் ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் ஒன்னு கேட்டகரைஸ் பண்றான். ஒரு 4 மார்க் கேட்டான், ஆல்ரெடி கேட்டிருக்கிறான். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் சொல்லுப்பா. ஏன்பா இதெல்லாம் விடுப்பா, இதெல்லாம் விடுப்பா. இப்போ ஒன்னா வருவான். ஓகேவா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும் இது. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எதுல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவான்ப்பா? நிப்டி இண்டெக்ஸ். நிப்டி இண்டெக்ஸ் இருக்கு, கரெக்டா? ஓவரால் நிப்டி இண்டெக்ஸ் தான் நிப்டி. ஓகேவா? ஐடி நிப்டி இருக்கு, பேங்க் நிப்டி இருக்கு, ஆட்டோமொபைல் நிப்டி இருக்கு, சென்செக்ஸ் இருக்கு. ஓகேவா? கோல்ட் நிப்டி இருக்கு, கரெக்டா? இப்போ இன்னொன்னு வந்திருக்குது, கிஃப்ட் நிப்டின்ட்டு. கிஃப்ட் நிப்டி நாளைக்கு டிஸ்கஸ் பண்றோம். கிஃப்ட்னா என்னன்றது நாளைக்கு பார்ப்போம். ஓகே, எஸ். சோ இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸஸ். இந்த இண்டெக்ஸஸ்ல கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கப்பா? பணத்தை போடுவாங்க. கரெக்டாப்பா? ஏன்பா இந்த இண்டெக்ஸஸ் ஆக்டிவா மேனேஜ் பண்ணுமா இல்லைன்னா பாசிவா இருக்குமா? ஓ, ஏன்பா இண்டெக்ஸ்ல போடுறதுக்கு பெரிய ரிசர்ச் பண்ணுவியா, பண்ண மாட்டியா? மாட்டேன். கரெக்டா? சும்மா கொண்டு போய் போடுவேன். அப்ப அந்த மாதிரியான நேச்சர்ல என்ன நேச்சர்? பாசிவ் நேச்சர். அப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் இஸ் ஆஃப் விச் டைப் ஆஃப் ஃபண்ட்? பாசிவ் ஃபண்ட். மத்த எல்லா ஃபண்ட்ஸுக்குமே, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், பாண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவீங்க? ரிசர்ச் பண்ணி அதுக்குன்னு ஒருத்தன் உட்காந்துட்டே இருப்பான், எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. தட் இஸ் நோன் ஆஸ் ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ். புரியுதா? இது எல்லாமே என்ன எக்ஸாம்பிள்? பாசிவ் மேனேஜ் ஃபண்ட்ஸ். எதெல்லாம் ஆக்டிவ் மேனேஜ்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் மட்டும் தான். எப்படி மத்த எல்லா ஃபண்ட்ஸுமே என்ன ஃபண்ட்ஸ்? சார் ஆடியோ கேட்கலிங்க சார். சார்ஜ் போடுமா? பார்த்துமா, பார்த்து ஏன் தெரியுமா? இங்க yes, see here. Every stock market has a stock index, correct appa, which measures upward and downward sentiment. இதெல்லாம் விட்டுரு. Index funds are low cost funds and influence the stock market. Funds which invest in a indexes of the stock market is known as index funds. அப்படியே எழுதிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. Funds, mutual funds invest in a indexes. Okay, such types of funds are known as index funds. Second point என்ன? அங்கே எழுதிக்கோ. All these funds are என்ன funds? Passive funds. Done. Next one. கேட்டா இது மட்டும் கேட்க மாட்டோம், உங்க இன்ஸ்டியூட் டெக்ஸ்ட்லயே இவ்வளவுதான் இருக்குது. சரியா? அதனால கேட்டா கூட இன்னொருத்தவங்களையும் சேர்த்து தான் கேட்பாங்க. அப்படிதான் கேட்டாங்க போன வாட்டி. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கூட வேற ஏதாவது ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் இருக்குதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கிறாங்கன்னு பாருங்க. இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ். என்னப்பா? இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ். ஏன்பா இங்க கொஞ்சம் எனக்கு உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் தேவை. பாருங்க, ஏ ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் எங்கப்பா லொகேட் ஆயிருக்கு? இன் இந்தியால. என்னப்பா பண்ணும்? மணி ரைஸ் பண்ணும். எங்க இருந்து மணி ரைஸ் பண்ணும்? இந்தியால இருந்து. எங்க இன்வெஸ்ட் பண்ணும்? எங்க இன்வெஸ்ட் பண்ணும்? குளோபலி. வேற கலர்ல ஹைலைட் பண்ணிக்கோ. located in India, pool the assets from India but invest across globally. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆஃப்ஷோர் ஃபண்ட்ஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஆஃப்ஷோர் ஃபண்ட்ஸ் கேட்பான். பாரு, மியூச்சுவல் ஃபண்ட் எங்கப்பா இருக்கு? இந்தியால இருக்கு. இப்போ யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? ஆஃப்ஷோர் ஃபண்ட்ஸை பத்தி. சரியா? ஃபண்ட்ஸ் என்னப்பா பண்ணுது? எங்க இருந்து ரைஸ் பண்ணுது? ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றது குளோபலா ரைஸ் பண்ணும். எங்க இன்வெஸ்ட் பண்ணும்? இந்தியால இன்வெஸ்ட் பண்ணும். ரெண்டுமே ஒண்ணா, ரெண்டுமே வேறயா? ரெண்டுமே வேற. கரெக்டா? ஒன்னு சவுத் இந்தியன் உமன் வியரிங் ஏ சாரி, இன்னொன்னு நார்த் இந்தியன் உமன் வியரிங் ஏ சாரி. கரெக்டா? கரெக்டா? புரியலையா? ஏன்பா சவுத் இந்தியன் பர்சன் இப்படி போடுவாங்க, நார்த் இந்தியன் பர்சன் இப்படி போடுவாங்கப்பா. தட்ஸ் ஆல்.
ஓகே ரைட், ஏதோ ஒன்று பாருப்பா. இன்டர்நேஷனல் ஃபண்ட் அண்ட் ஆஃப்ஷோர் ஃபண்ட். எஸ் எஸ், என்னப்பா பண்றது, நம்ம புத்தி அப்படிதான்ப்பா. எஸ், ஏன்பா இதெல்லாம் ரொம்ப கம்மிப்பா. இன்கம் டேக்ஸ் படிக்கிறப்பெல்லாம் செக்ஷன் ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்கு இன்னும் கேவலமா இருக்கும்ப்பா. ஓகே, எஸ் ஃபைன். அப்போ டோன்ட் மிஸ்டேக் மீ, men will always be men. ஓகே, எஸ் டன். ஏன்பா யாருமே நல்லவங்க கிடையாதுப்பா, இன்க்ளூடிங் மீ. நான் அக்செப்ட் பண்றேன், அவ்வளவுதான். பாரு, இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸ் ஃபண்ட் டன். இண்டெக்ஸ் ஃபண்ட் டன். கம் ஹியர். இன்டர்நேஷனல் ஃபண்ட். இன்டர்நேஷனல் ஃபண்ட் என்னப்பா? ஃபண்ட் எங்கப்பா லொகேட் ஆயிருக்கும்? இந்தியால லொகேட் ஆயிருக்கும். சரியா? ஃபண்ட் எங்கப்பா ரைஸ் பண்ணுவாங்க? இந்தியால ரைஸ் பண்ணுவாங்க. எங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? குளோபலி. ஓகே. ஆஃப்ஷோர் ஃபண்ட். ஃபண்ட் எங்க லொகேட் ஆயிருக்கும்? இந்தியால தான் லொகேட் ஆயிருக்கும். ஃபண்ட் ரைஸ் பண்றது குளோபலி, இன்வெஸ்ட் பண்றது இந்தியால. ஓகே, நெக்ஸ்ட் செக்டார் ஃபண்ட்ஸ். சொல்லுப்பா, செக்டார் ஃபண்ட்ஸ்னா என்னப்பா? பர்டிகுலர் செக்டார்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றது. கரெக்டா? ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஐடி இண்டெக்ஸ்ல இல்ல. ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஐடி செக்டார்ல யார் யார் இருக்கிறாங்க? இன்ஃபோசிஸ், நெக்ஸ்ட் டிசிஎஸ், நெக்ஸ்ட் விப்ரோ, நெக்ஸ்ட் ஜோஹோ. ஜோஹோ வந்து லிஸ்டடா? ஜோஹோ லிஸ்டடா? நெக்ஸ்ட் கம்பெனி கால்ட் எம்பசிஸ். எம்பசிஸ், எம்பிஹெச்ஏஎஸ்ஐஎஸ், எம்பசிஸ். ஓகேவா? எஸ், இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்பா எல்லாம் சொன்னீங்களே, டெக் மஹேந்திரா விட்டுட்டீங்களே. டெக் மஹேந்திரா விட்டுட்டீங்களேப்பா. ஏன்பா இந்தியன் பிராண்ட் பவர். ஓகே சார், அப்ப டாடா யாரு சார்? ஃபைன், டன். நெக்ஸ்ட் அடுத்தது யாருன்னு பாருப்பா. செக்டார் ஃபண்ட்ஸ். மகேந்திரன் சொன்ன உடனே யாருப்பா ஞாபகத்துக்கு வரீங்க? வருது மகேந்திரன் சொன்ன உடனே என்னப்பா ஞாபகத்துக்கு வருது? என்னப்பா? ஆனந்தா. ஏன்பா எவனுமே தார்ன்னு சொல்ல மாட்டீங்க. தார், மகேந்திரா தார் தான்ப்பா ஞாபகம். என்னப்பா நீங்க போங்கப்பா. எஸ், சிஎம் முடிச்ச உடனே தார் வாங்கணுன்ற ஆசை யாருப்பா இருக்கு? பொண்ணு பூரை போட்டுருவேன். சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ஒரு அசட்டை வாங்கிக்கங்க, அதுக்கப்புறம் காரை வாங்குங்க. எடுத்த உடனே பொழுக்குன்னு அப்படியே கையை தூக்குறது. எஸ் எஸ் எஸ், இட் இஸ் நாட் அசெட். அப்ரிஷியபிள் அசெட்ல போறங்க, டெப்ரிஷியபிள் அசெட்ல போடாதீங்க. அடுத்தது வர்றேன் நான். ஓகே, எஸ், அப்ரிஷியபிள் அசெட்ல போடுங்க, டெப்ரிஷியபிள் அசெட்ல போடாதீங்க. பாருப்பா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செக்டார் ஃபண்ட். செக்டார் ஃபண்ட்ஸ் என்னப்பா பண்ணும்? பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் பா அடுத்தது மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ். மணி மார்க்கெட்னா என்னப்பா? மீன் மார்க்கெட்டாப்பா? மணி மார்க்கெட்னா என்னப்பா? மீன் மணி மார்க்கெட் ஒன்லி ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ் ஆர் டீல்ட். எக்ஸாம்பிள் நம்பர் 1 சொல்லுப்பா. நம்பர் 1 ட்ரெஷர் பில்ஸ். எடுத்த உடனே ரிஸ்க்கு போயிடக்கூடாது. கரெக்டா? ட்ரெஷரி பில்ஸ். யார் ட்ரெஷரி பில்ஸ் இஷ்யூ பண்றது? கவர்மெண்டா ஆர்பிஐ? இஷ்யூ பண்றது யார்? ஆர்பிஐ. யாரோடைய அறிவுறுத்தலின் பேர்ல? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் பேர்ல. ஓகே. செகண்ட் ஒன் சிஓடி, சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். யார் இஷ்யூ பண்ணுவாங்க? சிஓடி, சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் யார் இஷ்யூ பண்ணுவாங்க? பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ். ஆர்பிஐ இஷ்யூ பண்ணாது. சிஓடி யார் இஷ்யூ பண்ணுவாங்க? கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேப்பர்ஸ், கம்பெனிஸ். கமர்ஷியல் பேப்பர்ஸ், கம்பெனிஸ். மூணுமே மூணு விதமான ஆஸ்பெக்ட்ஸ். கமர்ஷியல் பேப்பர் அங்கே கீழே எழுதிக்கோ. கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்றது யாரு? பிரைவேட் கம்பெனி, ஐ மீன் கார்பரேட்ஸ். சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், பேங்க். ட்ரெஷரி பில்ஸ் அண்ட் ஜிசெக். ட்ரெஷரி பில்ஸ் பை ஆர்பிஐ, ஜிசெக்ஸ் பை அகைன் ஆர்பிஐ. யார பேஸ் பண்ணி? கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி. இந்த செக்யூரிட்டிஸ்ல எல்லாம் யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட். நீ பாட்டுக்கு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யார் யாருன்றது எழுதணும். சொல்லுப்பா, ரிஸ்க் அதிகமா இருக்குமா ரிஸ்க் கம்மியா இருக்குமாப்பா? ரீசன் என்ன? ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி. கரெக்டா? ரிஸ்க் வில் பி கம்பேரிட்டிவ்லி லெஸ் provided if you invest in COD, treasure bills and GSEC. எல்லாமே கொண்டு போய் கமர்ஷியல் பேப்பர்ல போட்டாலும் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். என்னப்பா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னா என்னப்பா? ஒரு ஃபண்ட் இன்னொரு ஃபண்ட்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றது. இது பேர் தான் என்ன? ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்.
எழுதியாச்சாப்பா? எஸ் எஸ். பாருப்பா, என்னப்பா அது? கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ஓரியன்டட் ஃபண்ட். கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ஓரியன்டட் ஃபண்ட். நீங்க பாரு, கொஞ்சம் நீ பாட்டுக்கு நீ வந்து சார் என்னோட கேபிட்டல் கேரண்டியா இருக்குமா சார் இன்வெஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லி பாத்துறாது. இங்க பாரு, தட் இஸ் டிஃபரெண்ட். இங்க பாரு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிறானா? மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிறானா? இப்போ இன்வெஸ்டர் யாரு? யூனிட் ஹோல்டர். யூனிட் ஹோல்டர் இருக்கிறானுங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1 lakh rupees கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு கொடுக்குறாங்க? 1 lakh. இந்த 1 lakh என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு, சே ஃபார் எக்ஸாம்பிள், he will be maintaining the portfolio. யாரு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்றது? ஃபண்ட் மேனேஜர், மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே, 75,000 கொண்டு போய் டெப்ட்ல போடுவான். மீதி இருக்கிற 25%, 25,000 கொண்டு போய் எங்க போடுவான்? அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போடுவான். so that the capital of the investor will be getting protected. so that capital of the investor will be getting protected. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்? 1 lakh. அதுல முக்கியமான பங்கை கொண்டு போய் எங்க போடுவான்? டெப்ட்ல, ஹை கிரெடிட் ரேட்டட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கொண்டு போய் போடுவான். ஒரு அமௌண்ட் எங்க கொண்டு போய் போடுவான்? அதர் செக்டார்ஸ், கோல்ட்ல போடலாம், ஈக்விட்டில போடலாம், எதுல வேணாலும் போடலாம். ஓகேவா? சோ இதனால என்ன ஆகும்? ஓரளவுக்கு growthம் கிடைக்கும். யாருக்கு? இன்வெஸ்டர்ஸ்க்கு. அது போக கேபிட்டல் என்னவாகும்? ப்ரொடெக்ட் ஆகும். ஓகே, see here. எல்லா லைன்ஸையும் படிக்காதீங்க. I will be underlining this. See here. என்னப்பா? A typical portfolio structure could be set aside more major portion of the assets for capital safety and could be invested in a highly rated debt instrument. The remaining portion could be invested in a equity or equity related instrument to provide capital appreciation. பெரும்பாலான ஃபண்ட்ஸ் இப்படி தான் பாருங்க. ஓகேவா? பேலன்ஸ்ட் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது படிப்போம். பேலன்ஸ்ட் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்பா? டெட் ஈக்விட்டிலையும் போடுவாங்க, டெட்லயும் போடுவாங்க. முக்கியமான ப்ரொபோர்ஷன் எல்லாமே டெட்ல போடுவாங்க. ஒரு அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க? ஈக்விட்டில போடுவாங்க. யூசுவலி த ரேஷியோ வில் பி 65:35. 65:35. ஓகே, நெக்ஸ்ட் கோல்டு ஃபண்ட்ஸ். ஃபண்ட்ஸ் எதுலப்பா கொண்டு போய் போடுவாங்க? கோல்ட் அண்ட் கோல்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பிசிக்கல் கோல்டா மட்டும் வாங்குவாங்களான்னு கேட்டா கிடையாது. there is a bonds called SGB, sovereignty gold bonds. ஓகேவா? now they have introduced GBs, gold Bs. கரெக்டா? இது எல்லாத்துலயுமே என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கோல்ட் இண்டெக்ஸ்னு ஒன்னு இருக்காப்பா கமாடிட்டி மார்க்கெட்ல. என்னமா? கோல்ட் பீஸ். பீஸ் என்னமா? சின்னசா இருக்குமா பெருசா இருக்குமா? பீமா தேன் பூச்சி. சின்னசா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா சின்ன குவாண்டமா நீங்க 100 ரூபாய் கூட கோல்டு வாங்கலாம். ஓகே, 100 ரூபாய் கூட கோல்டு வாங்கலாம். பட் யூ won't be getting in a physical aspect. எல்லாமே டிஜிட்டலா இருக்கும். ஓகேவா? என்ன ஆகும்னா கையில பிசிக்கல் நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. பட் கோல்டு எந்த விலைக்கு ஏறுதோ அதே விலைக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னவாகும்? ரேட் ஆகும். ஓகே, பெட்டர் யூ கோ ஃபார் டிஜிட்டல் ட்ரேடட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆர் இல்ல சார் எனக்கு பிளாட்ஃபார்ம் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா பெட்டர் பை SGB, சாவர்ஜினிட்டி கோல்டு பாண்ட். ரீசன் என்ன? பிசிக்கல் கோல்டு ஏன் வாங்காதன்னு சொன்னீங்கன்னா, நம்பர் 1 GST 3%. நம்பர் 2 மேக்கிங் சார்ஜஸ். மினிமம் ஒரு காயின் வாங்கினீங்கனாலும் 3%, 6% கயா. ஓகேவா? SGBல போட்டீங்கன்னா வருஷத்துக்கு 2% இன்ட்ரெஸ்டோட கொடுக்குறான். அப்ப என்னாச்சு? 8% போச்சு. இல்ல நான் டிசைன்ஸ் வேணும், நான் டிசைன்ஸை பேஸ் பண்ணி போனானா மினிமம் செய்கூலி சேதாரம் கோல்ட்ஸுக்கு வந்து மினிமம் they are charging 14% in a market. ஓகேவா? அப்போ 1 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா 20,000 ரூபாய் எதுக்கு போயிடும்? வேஸ்டா போயிடும். பெட்டர் டோன்ட் இன்வெஸ்ட் இன் பிசிக்கல் கோல்ட். தேவையானது வாங்கி வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே சாவர்ஜினிட்டி கோல்ட் பாண்ட்ஸ்க்கு போங்க. ஓகே, யூ வில் பி சேவிங். இருக்கும். செகண்டரி மார்க்கெட்ல SGB கிடைக்காதுமா, கோல்டு பீஸ் இருக்கு. எதுமா? SGB வந்து பேங்கர்ஸ் தான் இஷ்யூ பண்ணுவான், பேங்க்ல தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அது நீங்க அங்க வாங்கிக்கலாம். எவ்ரி ஜூன் செப்டம்பர் அண்ட் ஜனவரி, ஜூன் செப்டம்பர் டிசம்பர் இந்த 3 மாசத்துல என்ன பண்ணுவாங்கன்னா SGB இஷ்யூ பண்ணுவாங்க.
ஓகே, இதெல்லாம் நீ அட்வைஸ் கொடுக்கணும் டே உன்னோட இன்வெஸ்டர்ஸ்க்கு, அவனோட கிளைண்ட்ஸுக்கு. வருவான், அவனுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது, சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறவனுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது. வருவான், அவங்ககிட்ட பேசுவான், போடு பில்லை போடு பில்ல. ஓகே சார், கொடுக்கணும் இல்லையா சார்னா முதல்ல ஃபீஸை பேசிட்டு அதுக்கப்புறம் அசைன்மெண்ட். ஓகேவா, இதெல்லாம் இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட நீ யாருன்னு தெரிஞ்சுதான் வரப்போறான். நாட் இன் பிகினருக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் உன்னோட பொட்டன்ஷியல் என்னன்னு அவனுக்கு தெரியும். ரெஃபரன்ஸ்ல தான் வரப்போறான். ரெஃபரன்ஸ்ல வர்ற கிளைண்ட்டுக்கு வச்சு செய், ஒன்றும் தப்பு இல்லை. பட் ப்ரொவைடட் அந்த அளவுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, தப்பான கைடன்ஸ் கொடுத்துடக்கூடாது. நெக்ஸ்ட் என்னப்பா, குவாண்ட் ஃபண்ட்ஸ். இது பாருப்பா, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பண்ண. நவடேஸ் இட் இஸ் கெய்னிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் பிகாஸ் ஆஃப் அல்காரிதம் கிரியேட்டட் பை ஏஐ. என்னப்பா இது, டேட்டா ட்ரிவன் அப்ரோச் ஆஃப் ஸ்டாக் செலெக்ஷன். ஒரு சில பேராமீட்டர் செட் பண்ணி வச்சிருப்பீங்க, சிஸ்டம்ல அல்காரிதம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த பேராமீட்டர்ஸ் மீட் அவுட் பண்ண உடனே அந்த ஸ்டாக்ஸ் என்ன பண்ணும், இண்டிகேட் பண்ணும். யாருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணும், இன்வெஸ்டரை கொண்டு போய் இந்த டேட்டா ட்ரிவன் வந்திருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, that is known as quant funds. Based on predetermined rules and parameters or mathematics based models. என்னப்பா யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன ரேஷியோஸ் யூஸ் பண்ணுவாங்க? ஷார்ப் ரேஷியோ. What do you mean by sharp ratio? RS minus RF divided by sigma P or sigma S. Correct? What do you mean by Traynor ratio? Divided by beta. அது மட்டும் நல்லா தெரியும். அடுத்தது மூணாவது ஜென்சன் ஆல்பா. What do you mean by Jensen alpha? Expected rate of return of a security should be more than required rate of return. Actually required rate of return. Required rate of return யார் கொடுப்பாங்க, CAPM approach. Okay, these three alphas are said to be three ratios are said to be very important. Okay, இது பேஸ் பண்ணி தான் எங்க போவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெரும்பாலும் பார்ப்பாங்க. பெரும்பாலும் இதை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஓகே, done. Yes, let us make a recap. Yes, பாருப்பா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன்ல எத்தனை வகைப்படும், 3. என்னென்ன, ஓபன், க்ளோஸ், இன்டர்வல். நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் அப்பான் போர்ட்ஃபோலியோ கிளாசிஃபிகேஷன், ஈக்விட்டி, டெப்ட், ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ். ஓகே, டெப்ட் பேஸ்டு ஃபண்ட்ஸ்ல டெப்ட் பாண்ட், கில்ட். ஈக்விட்டி பேஸ்டு ஃபண்ட்ஸ்ல growth, aggressive, income. ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ்ல நிறைய இருக்கு, ஒன்னொன்னா சொல்லு. நம்பர் 1 indexed funds, invest in indexes. international fund, நம்பர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபண்ட் எங்க இருக்கும், இந்தியால இருக்கும். செகண்ட் ஒன், இந்தியால இருந்து ரைஸ் பண்ணுவாங்க, எங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்ராட்ல, சாரி குளோபலி. தேர்ட் ஒன், ஆஃப்ஷோர் ஃபண்ட். ஃபண்ட் எங்க இருக்கும், இந்தியால. ஃபண்ட் எங்க ரைஸ் பண்ணுவாங்க, அக்ராஸ் குளோபல். இன்வெஸ்ட் பண்றது எங்க, இந்தியால. 3 things done. ஃபோர்த் ஒன், செக்டார் ஃபண்ட்ஸ். ஃபண்ட்ஸ் எங்க கொண்டு போய் போடுவாங்க, ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரியில போடுவாங்க. ஃபிஃப்த் ஒன், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட், கமர்ஷியல் பேப்பர்ஸ், சிஓடி, ஜிசெக், டி பில்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், ஃபண்ட் கொண்டு போய் இன்னொரு ஃபண்ட்ல போடுறது. லாஸ்ட் ஒன், சாரி, கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ஓரியன்டட் ஃபண்ட். என்ன பண்ணும், மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் மேனேஜ் பண்ணும். அந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, இன்வெஸ்டரோட ஃபண்டை கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா, வாங்கக்கூடிய அமௌண்ட்டை, பெரும்பாலான அமௌண்ட் எங்க கொண்டு போய் போடுவாங்க, ஹைலி ரேட்டட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எங்க கொண்டு போய் போடுவாங்க, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல. அதனால ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் என்ன கொடுக்கும், கேபிட்டல் அப்ரிசியேஷன் கொடுக்கும். டெட் ஃபண்ட்ஸ்னால என்ன நடக்கும், கேபிட்டலுக்கு ப்ரொடெக்ஷன் நடக்கும். So that's why it is known as capital protection oriented fund. இத்தனையும் நீ எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, கோல்டு பாண்ட், கோல்டு ஃபண்ட்ஸ் எங்க கொண்டு போய் போடுவாங்க, கோல்ட் ஆர் கோல்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டெபாசிட் பண்ணும். லாஸ்ட் ஒன், குவாண்ட் ஃபண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, பாராமீட்டர். சார், மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி, ஒரு டேட்டா டிரைவன் ஃபார்மேட்ல பாராமீட்டர் செட் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகி யார் யார் வருமா, எந்தெந்த கம்பெனி வருமா, அந்த கம்பெனில என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, so all these are said to be known as categorization, classification of mutual funds. முடிஞ்சதாப்பா? பாருப்பா, அடுத்தது
பாயிண்ட் நம்பர் 3. ஏன்பா இதுக்கு மேல ஈஸிப்பா, இதுக்கு மேல இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. ஏன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் என்னப்பா புரியல. இல்ல என்னன்னு சொல்லு, என்னன்ட்டு. ஏன்பா பாருப்பா. எஸ் டன் டன். ஏன்பா எனக்கு வேற வேலை இல்ல, எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரே நீ தான். எஸ் எஸ் பாரு. எக்ஸ்பிளைன் டைரக்ட் பிளான் இன் மியூச்சுவல் ஃபண்ட். பாருப்பா டைரக்ட் பிளான் என்னன்னு பாருப்பா. ஏன்பா முன்னாடி எல்லாம் இன்டர்மீடியரி புரோக்கர்ஸ் இருந்தானுங்களாப்பா, இருந்தானுங்களா? இப்ப என்ன பண்ணிட்டானுங்க, கம்பெனிஸே ஸ்ட்ரைட்டா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் அவனுங்களெல்லாம் விட்டுருங்க, நீங்க என்கிட்ட வாங்க அப்படின்ட்டாங்க. ஓகே ஓகேவா? தெர் இஸ் எ வெல்த் சர்வீசஸ் கால்டு சோழமண்டலம் வெல்த் சர்வீசஸ். கேள்விப்பட்டிருக்கியாப்பா? சோழமண்டலம் வெல்த் சர்வீசஸ். ஓகே, சோழமண்டலம் குரூப் கேள்விப்பட்டது இல்லையா? சோழா குரூப். எஸ் எஸ் கேள்விப்பட, போய் பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன். இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்னே இடையில வந்தாங்க புரோக்கரேஜஸ்க்கு. ஓகே, ஐசிஐசிஐ வேர் இன்டு இட். ஓகே, ஐசிஐசிஐ இருந்தாங்க, ஹெச்டிஎஃப்சி இருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சிக்கு இப்போ செப்பரேட் ஃபண்டிங் ஏஎம்சி வச்சிருக்குது. முன்னாடி புரோக்கரேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்த உடனே டைரக்ட் பிளான் ஒன்று விட ஆரம்பிச்சிட்டான். ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோ, ஃபண்டை என்கிட்ட போட்டுக்கோ. யாரு யாரு? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். டைரக்ட்லி ஏஎம்சி இஸ் நவ் அலோவிங். ஏஎம்சினா யாரு? Asset management companies, that is your mutual funds, is straightly allowing the investors to participate in their mutual fund by avoiding intermediaries. By avoiding intermediaries. This is known as direct plan. முன்னாடியும் இருந்தது, பட் இந்த அளவுக்கு பாப்புலரைஸ் ஆகல. இப்போ ஸ்ட்ரைட் செப்பரேட்டாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டன். இங்க பாருப்பா, ஏன்பா என்னப்பா சொல்றேன், இங்க பாருப்பா. பாருப்பா பாருப்பா தம்பி, இங்க பாரு. என்னப்பா சொல்றேன்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டைரக்ட் பிளான்ஸ் ஆர் தோஸ் பிளான் வேர் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் டு நாட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா அந்த செயினை கட் பண்ணிடுவாங்க, இன்டர்மீடியரி செயினை கட் பண்ணிடுவாங்க. ட்ரெயில் ஃபீஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். ஓகேவா? ஓகேவா? ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? ஓகேவா? இதனால என்ன, யாருக்குப்பா பெனிஃபிட்? இன்வெஸ்டர்ஸ். என்ன பெனிஃபிட்? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாகும். கரெக்டா? மியூச்சுவல் ஃபண்டுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் என்னவாகும்? கம்மியாகும். அது யாருக்கு சேவிங்ஸ்? இன்வெஸ்டர்ஸ்க்கு சேவிங்ஸ். டன். எஸ், அதனாலதான் என்ன ஆகுது, மத்த ரெகுலர் பிளான்ஸை கம்பேர் பண்றப்ப டைரக்ட் பிளான்ஸ் என்னவாகுது? பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பெருசா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காதுப்பா. எக்ஸ்பென்ஸ் சேவ் ஆகிறதுனால என்னவாகும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்கம் அதிகமா வரும். ஓகே, தட்ஸ் வை தே ஆர் பெட்டர் தென் ரெகுலர் பிளான்ஸ். ரெகுலர் பிளான்ஸ்ல என்ன நடக்கும்? டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், புரோக்கரேஜஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, பெட்டர் கோ அண்ட் ஹேவ். தேர் இஸ் an app called ET money. என்னது? ET money. ஓகே, வேர் இட் will be allowing you a platform. You can invest. அங்கே இருக்கும் டைரக்டா ரெகுலரான்ட்டு. டைரக்ட் கிளிக் பண்ணி போய்க்கோங்க. You will be saving more. Done. Yes, come for question number 4. Come for question number 4. போயிட்டு வாங்க. Come for question number 4. ஏன்பா, I don't know why your institute has given various types of scheme in mutual fund. I don't know what your institute has find a difference between all these funds. Okay, they have given various types of schemes in a funds ன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? என்னதுன்றது எனக்கு தெரியல. ஓகே, I prefer it is also a again classification types of mutual fund. ஆனா இந்த செட் ஆஃப் ஃபண்ட்ஸ் மட்டும் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, I don't think so why your institute has given like this. பாரு, ஸ்கீமுக்கும் கிளாசிபிகேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியலப்பா. ஓகே, பட் கொடுத்துருக்கிறான், ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. பட் நிறைய ஃபண்ட்ஸ் இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு, பார்க்கலாம். பேலன்ஸ்ட் ஃபண்ட்ஸ்னா என்னப்பா? பேலன்ஸ்ட் ஃபண்ட்ஸ்னா என்னப்பா? கன்சிஸ்ட் ஆஃப் போத் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி. கேபிட்டல் ஓரியன்டட் ஃபண்ட்ல என்ன படிச்ச? ஓகேவா? பாத்துக்கோங்க. ஓகே, அங்கேயும் என்ன படிச்ச? இங்க பாரு,
டெப்ட் போர்ட்ஃபோலியோ ப்ரொவைட்ஸ் த ஸ்டெபிலிட்டி, ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ ப்ரொவைட்ஸ் த growth. அங்க என்ன படிச்ச? அதே தான். ஓகே, அதுதான் கேட்டுட்டு இருக்கிற. கிளாசிபிகேஷன் என்ன, ஸ்கீம்னா என்னன்னு எனக்கும் தெரியல, உனக்கு தெரிஞ்சா சொல்லு. ஓகே, அப்போ பேலன்ஸ்ட் ஃபண்ட்ஸ்னா என்ன? டெப்டும் இருக்கும், ஈக்விட்டியும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஈக்விட்டி டைவர்சிஃபைடு ஃபண்ட்ஸ். என்னது? ஈக்விட்டி டைவர்சிஃபைடு ஃபண்ட்ஸ். எங்க அங்க பாருப்பா, எப்ப இங்க பாருப்பா. என்னப்பா இது? லார்ஜ் கேப். இது என்னப்பா? மிட் கேப். என்னப்பா? ஸ்மால் கேப். ஏன்பா அவன் ஒரு மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பான்ப்பா செபி. கரெக்டா? அந்த அளவுக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க? லார்ஜ் கேப் கம்பெனிஸ், மிட் கேப் கம்பெனிஸ் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் சொல்லி பிரிக்கிறாங்க. பெரும்பாலும் ஏ பிளஸ் கம்பெனிஸ் எல்லாமே எங்க வந்துருவாங்க? லார்ஜ் கேப். ஓகேவா? மிட் கேப்ல எல்லாமே மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் வந்துருவாங்க. ஸ்மால் கேப்னா சின்ன ஆளுங்க. ஓகேவா? அவங்க எல்லாருமே என்ன? ஸ்மால் கேப். அதுக்கு ஒரு கிரைட்டீரியா கொடுத்திருப்பான், 1000 crore மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், 500 crore மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்ட்டு. அதெல்லாம் உங்களுக்கு இல்ல, பட் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் என்னப்பா? இந்த கேப்ஸ் எல்லாமே, இந்த கேப்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னப்பா? ஷேர்ஸ். ஓகேவா? அப்போ ஈக்விட்டி டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா, பணத்தை வாங்கிட்டு லார்ஜ் கேப்ல போடுவாங்க, இல்லனா மிட் கேப்ல போடுவாங்க, இல்ல அப்படின்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல போடுவாங்க, இல்லனா there is a thing called multi cap. There is a thing called multi cap. Multi capல என்ன பண்ணுவாங்க? லார்ஜ் கேப்ல, மிட் கேப்ல, ஸ்மால் கேப்ல ப்ரொபோர்ஷன்ஸ்ல போடுவாங்க. ஏன்பா புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? மை கொஸ்டின் இஸ், லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ரிஸ்க் அதிகமா ரிஸ்க் கம்மியா? கம்மி. யார் கம்பேர் பண்ணா காட்டிலும்? மிட்டுக்கும் ஸ்மாலுக்கும். கரெக்டா? மிட்டுக்கும் ஸ்மாலுக்கும். மிட் கேப் கம்பெனிஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ் லார்ஜை விட ரிஸ்க் அதிகம், ஸ்மால் கேப்பை விட ரிஸ்க் கம்மி. ஸ்மால் கேப் ரிஸ்க் அதிகம். கரெக்டாப்பா? நவ் ஐ எம் இன்ட்ரோடியூசிங் யூ டூ ஃபண்ட்ஸ். நவ் ஐ எம் இன்ட்ரோடியூசிங் யூ டூ ஃபண்ட்ஸ். மல்டி கேப் ஃபண்ட்ஸ். மல்டி கேப் ஃபண்ட்ஸ்ல என்னப்பா பண்ணுவீங்க? என்ன சொல்லுங்க, ஸ்பீக் அவுட். லார்ஜ், மிட், ஸ்மால் எல்லாத்துலயும் போட்டு வச்சிருப்போம். கரெக்டாப்பா? ஓகேவாப்பா? எஸ், there is a fund called flexi cap. என்னப்பா? flexi cap fund. ஏன்பா புரியுதாப்பா? மல்டி கேப் ஃபண்ட்ஸுக்கும் flexi cap ஃபண்ட்ஸுக்கும் பாரு. flexi capலயும் என்னப்பா பண்ணுவாங்க? எல், எம், எஸ் ரெண்டுத்துலயுமே போடுவாங்க. ரெண்டுமே ஒன்னா சார்? ரெண்டுமே ஒன்னா சார்? இரு வரேன். ரெண்டுமே ஒன்னா சார்? இல்ல. கரெக்ட். அப்ப என்ன வேரியேஷன்? இங்க பாரு. மல்டி கேப்ல ஸ்டார்டிங்லயே வந்து ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணிருப்பானா, ரேஷியோஸ் வச்சிருப்பான். ஓகேவா? அந்த ரேஷியோ சார் 100 ரூபாய் வாங்கினா 50% லார்ஜ் கேப்புக்கு போகும், 30% மிட் கேப் போகும், 20% ஸ்மால் கேப்புக்கு போகும். ஸோ இந்த ரேஷியோவை என்ன ஆனாலும் சேஞ்ச் பண்ண மாட்டான். ஏன்னா அந்த ஃபண்டோடைய அக்ரிமெண்ட்டே எப்படி இருக்கும் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட, ஒன்ஸ் அதை டிசைட் பண்ணிட்டானா அது அப்படியே தான் இருக்கும். கரெக்டா? ஆனா இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, they have introduced a new fund called flexi cap fund. ஓகேவா? HDFC flexi cap and quant flexi cap னு சொல்லிட்டு ரெண்டு ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, HDFC flexi cap is giving you the return, average return since inception of the fund. 3 வருஷம் ஆச்சு. எவ்வளவு வந்திருக்கும்னு எதிர்பார்க்கிற ரிட்டர்ன்ஸ்? on an average per annum growth rate is 48%. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் 48% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. எந்த ஃபண்ட்? flexi cap fund. ஓகே, let us see. அப்போ இந்த ரேஷியோ என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. cannot change. this is known as multi cap fund. flexi cap fundல என்ன பண்ணுவாங்க? சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. கம்பெனி பெர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி லார்ஜ்லியோ ஸ்மால்லியோ கேப்லியோ என்ன பண்ணுவாங்க? சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. பை டிஃபால்ட் flexi cap fund is a equity fund. ஓகேவா? என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்டரோட பர்மிஷன்ஸ் இல்லாமயே செக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? மாறி மாறி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ரேஷியோ கேன் பி சேஞ்ச்டு.
இது எழுதிக்கோங்க. இது உன்னுடைய புக்ல சிம்பிளா கொடுக்கல. மல்டி கேப்க்கும் ஃபிளெக்சி கேப்க்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னா வம்பாயிடும். ஏன்பா இந்த ரேஷியோ என்னன்னு சொல்லுவாங்கப்பா? ஃபண்ட் அலோகேஷன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. என்ன அலோகேஷன் ரேஷியோ? ஃபண்ட் அலோகேஷன் ரேஷியோ. டன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருப்பா. நெக்ஸ்ட் என்ன ஃபண்ட்ஸ் பாருக்கு? செக்டார் ஃபண்ட். செக்டார் ஃபண்ட்ஸ்ல என்னப்பா பண்ணுவீங்க? பர்டிகுலர் செக்டார்ல கொண்டு போய் போடுவீங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஃபண்ட்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் particular industry to take an advantage of particular industry cycles. Okay, என்னம்மா ஏமா பாக்குறமா? எனக்கும் தெரியல, செக் பண்ணிட்டு சொல்றேன். புதுசா இருக்குது எனக்கும். ஓகே, பார்க்கலாமா? ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேம்மா. ஓகே, ஓகே, ஐ வில் பி டெல்லிங் யூ பை டுமாரோ. ஓகே, பார்த்துட்டு சொல்றேன். தெரியல என்னன்ட்டு, புதுசா இருக்குது எனக்கும். ஓகே, மேபி அதர் நேம்ஸ் கூட இருக்கலாம், வேற நேம்ஸ்ல தெரிஞ்சிருக்கலாம். பார்த்து சொல்றேன் நான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னப்பா? தீமேட்டிக் ஃபண்ட்ஸ். என்ன ஃபண்ட்ஸ்? தீமேட்டிக் ஃபண்ட். செக்டார் ஃபண்ட் என்னப்பா? பர்டிகுலர் செக்டர்ல போய் போடுறது. தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்னா என்ன? ஒண்ணுக்கும் மேற்பட்ட செக்டர்ஸ்ல கொண்டு போய் போடுறது. மல்டி செக்டார்ஸ்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றது என்ன? தீமேட்டிக் ஃபண்ட்ஸ். ஓகே, மல்டி செக்டார் இருக்கும், இல்லைன்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் எடுக்கலாம். இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர்னா என்னப்பா? மத்த அப்ராட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. ஓகே, தட் இஸ் நோன் அஸ் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர். சொல்லுப்பா, யாரை காட்டிலும் ப்ராடரா இருக்கிறாங்கப்பா இது? செக்டார் ஃபண்ட்ஸை காட்டிலும் கொஞ்சம் ப்ராடர். நெக்ஸ்ட் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ். என்னப்பா ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ்னா? சிரிக்காதீங்கப்பா. ஓகே, ஃபண்ட்ஸ் தட் இஸ் பெட்டர் than டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் லோவர் வாலட்டிலிட்டி than ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். சத்தியமா கிடையாது. ஓகே, இது தப்பு, இது தப்பு. உன் இன்ஸ்டியூட் ஒரு நாள் இல்லைன்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஏண்டா தம்பி இங்க பாருடா, யாரா அது? பிரைஸ் டிஃபரன்ஷியல்ஸ் பிட்வீன் ஸ்பாட் மார்க்கெட் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட். என்ன சொல்ல வரான்? என்ன சொல்ல வரான்? ஃபியூச்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேங்கிறான் ஆர்பிட்ரேஜ் கெயின்காக வேண்டி. அவன் எப்படிடா ஈக்விட்டி மார்க்கெட் காண்டிலும் லோவர் ரிஸ்கா இருக்க முடியும்? தப்பா இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகே, உன் இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் தான் எடுத்து போட்டிருக்கிறது. இல்ல கன்சர்வேட்டிவ் இல்ல, சூட்டபிள் ஃபார் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் எல்லாம். ஓகே, இட் வில் சேஞ்ச், இட் வில் டெஃபினெட்லி இட் வில் சேஞ்ச். ஓகேவா? நீ பாட்டு நீ தெரியாம போயிட்டு இருக்காத, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போ. பார்த்துட்டு என்னன்னு சொல்லிக்கும். ஓகே, அங்க போட்டிருக்கிறான் பிரைஸ் டிஃபரன்ஷியல் பிட்வீன் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட் சொல்லிட்டு கன்சர்வேட்டிவ்னு போட்டிருக்கிறான். ஓகே, சேஞ்ச் ஆகும். ஒரு நாள் எவனாச்சும் திட்டுவான், சேஞ்ச் பண்ணிப்பான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன? ஹெட்ஜ் ஃபண்ட். என்னப்பா இதுவும்? யாருப்பா பண்ணுவாங்க? நீயோ நானோ பண்ணுவா, இல்லைன்னா யாரு ஹெட்ஜிங் எடுக்கணுமோ அவனுங்க பண்ணுவானுங்களா? சார்ட் ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கல் ஃப்ரீ ஃப்ரம் மோஸ்ட் ஆஃப் த ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் யாருக்குன்னா, மார்க்கெட் இருப்பாங்க இல்லைங்களா, ட்ரேடர்ஸுக்கு. அவன் வந்து கவர் அப் பண்றதுக்காக வேண்டி கொண்டு வந்த ஃபண்ட்ஸ். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெகுலேஷன்ஸ் எதுவுமே வைக்க மாட்டாங்க அதுக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு உண்டான ரெகுலேஷன்ஸ் எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஏன்? பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்ணவனுங்க யாரா இருக்க மாட்டாங்க? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸா இருக்க மாட்டாங்க. யாரா இருப்பாங்க? ட்ரேடர்ஸா இருப்பாங்க. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிப்பாங்க? வச்சுப்பாங்க. அங்க பாரு, அதான் இங்க கொடுத்திருப்பான். These funds does not reveal anything about its operations publicly. Okay, சொல்லுப்பா, ரிஸ்க் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமாப்பா இந்த ஃபண்ட்ஸ்க்கு? ரிஸ்கினஸ் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். ரிஸ்க் will be higher. ட்ரேடர்ஸ் அவங்களுடைய பொசிஷன்ஸ்க்கு கவர் அப் பண்றதுக்காக வேண்டி வரக்கூடிய பொசிஷன் ஃபண்ட் தான் என்ன? ஹெட்ஜர் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது என்னப்பா? கேஷ் ஃபண்ட். கேஷ் ஃபண்ட் என்னப்பா? என்னப்பா கேஷ் ஃபண்ட் என்னப்பா? ஃபண்ட்ஸ் வந்து வெரி ஹைலி லிக்விடேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. there is a mutual fund called ICICI liquid fund. என்ன ஃபண்ட்?
ICICI liquid fund, it will invest only in three types of funds. Number one, FDs, short term maturity FDs, GSEC, இன்னொன்னு T-bill. ஓகேவா? ஹைலி லிக்விட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரிஸ்க் எப்படிப்பா இருக்கும்? ஹையா இருக்குமா லோவா இருக்குமா? லோ ரிஸ்கா இருக்கும். ரிட்டர்ன்ஸ் எப்படிப்பா இருக்கும்? ரிட்டர்ன்ஸ் எப்படிப்பா இருக்கும்? லோவரா இருக்கும். லிக்விடிட்டி எப்படிப்பா இருக்கும்? ஹையர் லிக்விடிட்டியா இருக்கும். டன். எஸ் எஸ். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் சொல்லுப்பா. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னா என்னப்பா? ஃபண்ட்ஸ் எங்க கொண்டு போய் எங்க போய்ப்பா போடுவாங்க? இண்டெக்ஸ். அப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸும் ஒன்னா சார்? ஒன் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். கரெக்டா? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னா என்ன? ஃபண்ட்ஸ் இருக்கும், அந்த ஃபண்ட்ஸ் கொண்டு போய் எங்க பணத்தை போடுவாங்க? நிப்டி இண்டெக்ஸ், சென்செக்ஸ் இண்டெக்ஸ்ல போடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கமாடிட்டி இண்டெக்ஸ்ல போடுவாங்க. அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க? கமாடிட்டி இடிஎஃப்ஸ் சொல்லுவாங்க. கோல்ட் ஆர் பாண்ட் பேஸ்ட் இடிஎஃப்ஸ் சொல்லுவாங்க. அப்போ இதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பாண்ட் இண்டெக்ஸ்ல போடுவாங்க. பாண்டுக்கு இண்டெக்ஸ் இருக்காப்பா? இருக்காப்பா. பாண்ட் மார்க்கெட்னே செப்பரேட்டா இருக்குப்பா தம்பி. ஓகேவா? அதுல கொண்டு போய் போடுறது என்ன? அந்த பாண்ட் இண்டெக்ஸஸ்ல போடுறது என்ன? பாண்ட் இடிஎஃப்ஸ். லாஸ்ட் ஒன் என்ன? கரன்சி இடிஎஃப்ஸ். கரன்சி இடிஎஃப்ஸ் ஃபண்ட்ஸ் எதுல இன்வெஸ்ட் பண்ணோம்? இண்டெக்ஸஸ்ல. அண்டர்லைங் அசெட் என்னவா இருக்கும்? இண்டெக்ஸஸா இருக்கும். ஓகே. சொல்லுப்பா. ஏன்பா இந்த 4 செக்யூரிட்டிஸுமே யாருப்பா ரிஸ்க் ரொம்ப கம்மி? பாண்ட் இடிஎஃப்ஸ். யாரு? பாண்ட் இடிஎஃப்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்னப்பா? எது? ரெண்டுமே ரிஸ்க் அதிகம். ரெண்டுமே ரிஸ்க் அதிகம். ரெண்டுமே ரிஸ்க் அதிகம். டவுட்டே கிடையாது. ஏன்னா ரெண்டுத்தோட வாலட்டிலிட்டி பயங்கரமா இருக்கும். ஓகே. டன். நெக்ஸ்ட் என்னப்பா? பிக்ஸ்ட் மெச்சூரிட்டி பிளான்ஸ். என்னப்பா? பிக்ஸ்ட் மெச்சூரிட்டி பிளான்ஸ் என்னப்பா பண்ணுவாங்க? பிக்ஸ்ட் மெச்சூரிட்டி பிளான்ஸ் என்னப்பா? மேக்ஸிமம் எதுலப்பா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? டெப்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? டெப்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல. ஓகே. see here, these are close ended mutual funds. okay, number 1. number 2, typically invest in CDs, CPs, money market instruments. CD na certificate of deposits. okay. CP na commercial papers, money market instruments and non convertible debentures over a fixed investment period. டே ஒண்ணுலடா டே, டெட் ஃபண்ட்ரா. சும்மா சொல்ல போனா டெட் ஃபண்ட், அவ்வளவுதான். ஓகே. most of the funds will have 3 years tenure. okay, and they will provide a good interest. எல்லாமே பாண்டுக்கு உண்டானது தான். ஓகே. மத்தபடி வேற எதுவும் இல்ல. எஸ் எஸ். ஏன்பா இங்க பாருப்பா, இங்க யார் யார் இருக்கிறாங்கன்னு பாரு. பேலன்ஸ்ட் ஃபண்ட்ஸ் என்னப்பா பண்ணுவீங்க? டெட்லயும் ஈக்விட்டிலையும் கொண்டு போய் போடுவீங்க. கரெக்டா? இட் இஸ் வெரி மச் சிமிலர் டு capital protection oriented fund. next one, equity diversified funds. okay. என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? செக்டார்ஸ் பேஸ், ஐ மீன் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த கம்பெனிஸ்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஃபிளெக்ஸி கேப், மல்டி கேப், அதுக்குண்டான டிஃபரன்சஸ் கொடுத்துட்டேன். ஓகே. கான்ட்ரா நாளைக்கு பார்த்துட்டு சொல்றேன். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுக்கும் நான் சொல்லிட்டேன், இண்டெக்ஸஸ்ல கொண்டு போய் போடுறது. ஓகே. என்ன இண்டெக்ஸஸ்ல போடுவாங்க? என்ன ஸ்டாக் இண்டெக்ஸ்? எது? நிப்டி. நிப்டி. ஓகே. சென்செக்ஸ் அண்ட் நிப்டி ஃபியூச்சர்ஸ். நிப்டி, நிப்டி சென்செக்ஸ் அண்ட் நிப்டி ஃபியூச்சர்ஸ். நிப்டி ஃபியூச்சர்ஸ் ஈக்விட்டி டைவர்சிஃபைட்ல போட மாட்டாங்க. எங்க கொண்டு போய் போடுவாங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இருக்கு இல்லையா, இங்க போடுவாங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல போடுவாங்க. ஓகே. இங்க போட மாட்டாங்க. இங்க ஈக்விட்டினா ஈக்விட்டி மட்டும் தான். செக்டார்ல பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் தீமேட்டிக், மல்டிபிள் செக்டார்ஸ். ஆர்பிட்ரேஜ். ஆர்பிட்ரேஜ் எதுலப்பா போடுவாங்க? ரிஸ்க் இஸ் மோர் than debt. செகண்ட் ஒன், funds which want to enjoy price differential between spot market and future market. ரிஸ்க் எப்படி இருக்கும்? ஹையரா இருக்கும். ஓகேவா? உங்க இன்ஸ்டிடியூட் தப்பு பண்ணிருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் ஹெட்ஜ் ஃபண்ட். பெரும்பாலும் யார் பண்ணுவாங்க இது? traders or who is having a very good sound knowledge about the market. They will be using it for covering up their positions. Okay.
நெக்ஸ்ட் இந்த ஃபண்ட்ஸோட டீடைல்ஸ் வெளியே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. கேஷ் ஃபண்ட் எங்க கொண்டு போய் போடுவாங்க? ஹைலி லிக்விட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் எத்தனை வகையா கிளாசிஃபை ஆகுது? இண்டெக்ஸ், கமாடிட்டி, பாண்ட் அண்ட் கரன்சி. லாஸ்ட் ஒன் இஸ் ஃபிக்ஸ்ட் மெச்சூரிட்டி பிளான்ஸ். ஓகே, இட் இஸ் லைக் யுவர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃப் யுவர் எது பாண்ட் ஃபண்ட். இப்போ அட்வான்டேஜஸ் நீயே பார்த்துக்கோ. இப்போ உனக்கே தெரியும் அட்வான்டேஜஸ், நான் சொல்லி தர மாட்டேன். ஓகே, இப்போ இந்த 3 கொஸ்டின் மட்டும் முடிச்சு விட்டுறேன். ஓகே, இந்த மூணே மூணு கொஸ்டின். ஓகே, மூணு கொஸ்டின் ரொம்ப ஈஸி. பாரு, மூணு கொஸ்டின். அட்வான்டேஜஸ் நீ படிச்சுக்கோ, நீ படிச்சுட்டு வா. இன்னும் ரெண்டு கொஸ்டின் மட்டும் இருக்கு, அது நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இதுல 3 கொஸ்டின் இருக்கும்பா. ஓகேவா? வேல்யூவேஷன்ல 2 கொஸ்டின், மர்ஜர் அக்விசிஷன்ல 2 கொஸ்டின். ஓகே, எஸ். பாருப்பா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னப்பா? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னப்பா? Expenses with respect to mutual fund operations. Expense ratio means percentage on assets, percentage of assets, expense percentage. Okay va? Expense ratio na it is a percentage of assets. யாருப்பா சார்ஜ் பண்ணுவாங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். யார்கிட்டப்பா? இன்வெஸ்டர்ஸ். என்ன பேசிஸ்ல சார்ஜ் பண்ணுவாங்க? பர்சன்டேஜ் பேசிஸ்ல. பர்சன்டேஜ் பேசிஸ் எது மேல போடுவாங்க? அசெட்ஸ். ஓகேவா? அசெட்ஸ் மேனேஜ். ஓகேவா? எதுக்குப்பா அந்த எக்ஸ்பென்ஸ் கலெக்ட் பண்றாங்க? ஃபண்ட் ஆபரேஷன்ஸ்க்காக வேண்டி, டு பி ஸ்பென்ட் ஆன் ஃபண்ட் ஆபரேஷன்ஸ். சொல்லுப்பா, அதிகமா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருந்துச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன். ஏய், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா கலெக்ட் பண்ணானா இன்வெஸ்டர் ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும். யாரு ஏன்பா 1-to-1 ப்ரொபோர்ஷனேட் சொல்லுவியா? அப்ப நீ வந்து இப்ப ஒண்ணும் இல்ல, 20,000 ரூபாய் ஒருத்தன் SFM கிளாஸஸ் கொடுத்து எடுக்கிறான், அவன் மொக்கையா எடுக்கிறான். அப்ப பணம் கொடுக்குற இடத்துல வந்து நல்லா இருக்குமாப்பா கிளாஸஸ்? ஓகே, கேட்டா கேட்டுட்டு போறான், அவங்க எடுக்கிறான். ஏன்பா புரியுதா புரியலையாப்பா? எஸ் எஸ். ஸோ மணி டசன்ட் கிவ்ஸ் ஏ குவாலிட்டி. ஓகே, ஸோ இதனால என்ன ஆகும்பா? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா கலெக்ட் பண்ணானா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும். அப்ப பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா தான் இருக்கும். அதுதான் சொல்றாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொட்டன்ஷியலி அஃபெக்ட் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ரீசன் என்ன? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா காமிச்சானா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டர் போறது என்னவாகும்? கம்மியாயிடும். அப்போ சொல்லு, மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் இன்வெர்ஸ்லி ரிலேட்டடா டைரக்ட்லி ரிலேட்டடா? இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். நெக்ஸ்ட், ட்ரெயில் கமிஷன். ட்ரெயில் கமிஷன்னா ஃபண்ட் அட்வைசர்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையாப்பா? ஃபண்ட் அட்வைசர். அந்த ஃபண்ட் அட்வைசருக்கு பே பண்ணக்கூடிய கமிஷன் தான் என்ன? ட்ரெயில் கமிஷன். ஓகே, இட் இஸ் நத்திங் பட் அகைன் இன் அடிஷன் டு யுவர் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ காட்டில இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்து பணம் போடுங்கிறது தான் என்ன? ட்ரெயில் கமிஷன். ஓகே, இதுவும் எதை பேஸ் பண்ணி வாங்குவாங்க? அசெட்ஸ் மேனேஜ்ட பேஸ் பண்ணி தான் வாங்குவாங்க. பாருங்க, இட் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டெய்லி ஆவரேஜ் அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். மொத்தம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு எக்ஸ்பென்சஸ்க்கே வாங்கினா அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அட்வைசருக்காக வேண்டி ஃபண்டை எக்ஸ்பென்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கணும், அது பேர் என்ன? ட்ரையல் கமிஷன். இது ரெண்டுமே இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னப்பா? எக்ஸ்பென்ஸ். பாருப்பா, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் கொஸ்டின். என்னப்பா? சைடு பாக்கெட்டிங். என்னப்பா? சைடு பாக்கெட்டிங். ஏன்பா இங்க பாருப்பா, யாருடைய பேலன்ஸ் ஷீட் பா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பேலன்ஸ் ஷீட். என்னப்பா இது? லிக்விட் அசெட்ஸ். இல்லிக்விட் அசெட்ஸ். ஓகேவா? எதெல்லாம் இல்லிக்விட் அசெட்ஸ் பா? மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாததெல்லாம் இல்லிக்விட் அசெட். கரெக்டா? ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாததெல்லாம் என்ன? இல்லிக்விட் அசெட். அப்போ அசெட்ஸை வந்து 2 வகையா கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. என்னன்ட்டு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற அசெட், ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத அசெட்னு சொல்லிட்டு எங்க கொண்டு போயிடுவாங்க? இல்லிக்விட் அசெட்ஸ் கொண்டு போயிடுவாங்க. ஓகேவா? என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி பண்ணானா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சைட் பாக்கெட்டிங் பண்ணானா இல்லிக்விட் அசெட்ஸ் கேட்டகரி கொண்டு போயிட்டானா கீழே போயிடும்னா அவன் போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பான் இல்லையா,
அது கீழே கொண்டு போயிட்டு லிக்விட் அசெட்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் என்ன பண்ணுவான்னா பெர்ஃபார்மன்ஸை சொல்லுவான். ஓகேவா சார்? இது ஏமாத்துற வேலையா சார்? ஆமா ஆமாவா, சேல் பண்ணிருக்கவே மாட்டான். லிக்விட் அசெட்ஸ் இல்லிக்விட் அசெட்ஸ் என்ன பண்ணிருக்க மாட்டான், சேல் பண்ணிருக்கவே மாட்டான். என்ன பண்ணுவான், சைட்ல வச்சுட்டு தான் இருப்பான். ஓகேவா? ஆனா சொல்றது எப்படி சொல்லுவான், லிக்விட் அசெட்ஸ்ல தான் இருக்கு, லிக்விட் அசெட்ஸை பேஸ் பண்ணி உள்ள பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்குதுன்னு சொல்லுவான். ஓகேவா? என்ன பிரச்சனைனா இந்த இல்லிக்விட் அசெட்ஸ்க்கு உண்டான ஓனர்ஸ் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூனிட் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இருப்பாங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வராங்கன்னா யாருக்கு மட்டும் சொந்தக்காரங்களா இருப்பாங்க, லிக்விட் அசெட்ஸ். யாருக்கு சொந்தக்காரங்களா இருக்க மாட்டாங்க, இல்லிக்விட் அசெட்ஸ். அது அந்த ரிஸ்கை யார் பியர் பண்ணிட்டு இருப்பாங்க, எக்ஸிஸ்டிங். ஓகே, திஸ் இஸ் நோன் as சைடு பாக்கெட்டிங் டெக்னிக். ஓகேவா? இது லீகலா இல்லீகலா இத பத்தி இன்னும் செபி பேசாமே இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். பார்த்து சைடு பாக்கெட்டிங் இருக்குதான்னு சொல்லிட்டு நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஏன்பா, தட்ஸ் ஆல் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் டுடே. 2 things I am going to tell. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். Your age may be in or around 24, 25 years plus. I have started investing in mutual funds in the age of 23. The age of 23, I become a chartered accountant in the age of 23. As soon as I become a chartered accountant, from first month salary itself, I have started doing a SIP. Till today, I am doing a SIP. Starting la 1500 panna, next 3000 panna. Today, I am making daily, every month, I am making a SIP of 15,000, 15. Within a span of next 3 years, no doubt that I will be increasing the SIP. ஓகேவா? ஃபண்ட்ஸ்ல போடுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுங்க, நல்ல ஸ்டாக்ஸ்ல போடுங்க, போட்ட பணத்தை எடுக்காதீங்க. ஓகேவா? உன்னுடைய இன்கம்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க, இந்த ஃபண்ட்ஸ் எடுக்காதீங்க. நீ வயசானதுக்கு அப்புறம் சத்தியமா சொல்ற, உன்னுடைய குழந்தைங்க உன்னை பார்க்க போறது கிடையாது. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணணும்னா ஒரு சர்டன் திங்ஸ் உங்க கையில இருக்கணும். நீ உங்க அப்பா அம்மா எப்படி ட்ரீட் பண்ணுவியோ அதே மாதிரி தான், அதை காட்டிலும் மோசமா தான் உங்க குழந்தைங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்குன்னு நினைச்சிட்டு உன் குழந்தையோட சுதந்திரத்தை நீ என்ன பண்ணாத, அவன் வாழ்க்கை அவன் வாழட்டும். ஓகேவா? உன்னோடைய வாழ்க்கையை நீ வாழணும். ஓகே, பிளான் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஃப்ரம் நவ் இட் செல்ஃப். ரிட்டையர் இன் த ஏஜ் ஆஃப் 45 to 48. டேக் ஏ ஹாப்பி லைஃப். ஓகேவா? அதுக்குள்ளார என்ன பண்ண சொல்றேன், சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு ஜாலியா இருந்துட்டு போன்னு சொல்றேன். 50 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆயிடுங்கிறேன். கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்காத, யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ண, ஆப்பர்ச்சுனிட்டி கொடு. ஓகே, டன். எஸ், சியர் ஹைலைட் மட்டும் பண்ணிடுறேன். நம்பர் 1, சைட் பாக்கெட்டிங் இஸ் a separation of risky assets from the other investments and cash holdings. First line. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்பா. லிங்க் டு ஸ்ட்ரெஸ் அசெட்ஸ்ல என்ன ஃபண்ட்ஸ் லாக் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே, முக்கியமா யார் பண்ணுவாங்கன்னு பாருங்க. டெட் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் இன் செக்யூரிட்டிஸ் which normally enjoy high credit rating. கரெக்டா? கேபிட்டல் லாஸ் ஆகாது, ஆனா பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணாது, அதிகமா கொடுக்க போறது கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னு பாரு. whenever the rating of mutual fund decreases, ரேட்டிங் போடுவாங்கப்பா, அந்த ரேட்டிங் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்மி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாங்க, இல்லிக்விட் அசெட்ஸை சைட் பாக்கெட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? so that current unit holders will be benefited only from liquid assets. அப்படி காமிப்பாங்க. அந்த இல்லிக்விட் அசெட்ஸ்க்கு ஓனர் யாரா இருப்பாங்க, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் தான். புதுசா வர்றவங்க அந்த இல்லிக்விட் அசெட்ஸ்க்கு ஓனர்ஷிப் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ என்ன ஆகும்ப்பா, ஒன் சைடு பாக்கெட்டிங் பண்ண உடனே அந்த ஃபண்டோட என்ஏவி இட் வில் ரிசம்பிள்ஸ் ஒன்லி லிக்விட் அசெட்ஸோட என்ஏவி மட்டும்தான் ரிசம்பிள் பண்ணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பாயிண்டா நோட் பண்ணிக்கோ. ஓகே, திஸ் இஸ் நோன் as சைடு பாக்கெட்டிங். ஓகே, ஏன்பா நீங்க 3 क्वेश्चंस மட்டும் வீட்ல படிச்சுட்டு வாங்கப்பா. ஓகே, 3 क्वेश्चन பெருசா நான் சொல்ல எல்லாமே நான் முடிச்சிட்டேன். அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் நம்பர் 1. ஓகே, ட்ரையல் கமிஷன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, கான்செப்ட் ஆஃப் சைட் பாக்கெட்டிங் நானே முடிச்சிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட், how to evaluate the performance of a mutual fund. ஓகே, இது நீங்க முடிச்சிட்டு வாங்க.
எஸ் இது மூணுமே இந்த மூணுமே முடிச்சிட்டாங்க. நாளைக்கு கேட்பேன்ப்பா, லிமிடேஷன், அட்வான்டேஜஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏ மியூச்சுவல் ஃபண்ட். ஒரு ஃபண்டோடைய ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி எவாலுவேட் பண்ணுவீங்க? ஓகேவா? பெஞ்ச் மார்க்ஸ் பாப்பீங்களா? இண்டெக்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, நம்ம ஃபண்ட் எவ்வளவு இருக்கு, நம்மள மாதிரியே பியர் ஃபண்ட்ஸ் இருப்பானா, அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறான், நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம சிஏபிஎம்ல போட்டு வச்சிருப்போமா, ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன, எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன, மூணு பெஞ்ச் மார்க் நானே சொல்லிட்டேன். இண்டெக்ஸ், பியர் ஃபண்டு, சிஏபிஎம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி இப்ப மத்தது இருக்கிறது என்னன்றது பாத்துக்கோங்க. இதெல்லாம் குவான்டிடேட்டிவ் பேராமீட்டர்ஸ். குவாலிட்டேட்டிவ் பேராமீட்டர்ஸ் இன்னொன்னு கொடுத்துருப்பான், அதையும் பாத்துக்கோங்க. ஓகே? எஸ் ஏன்பா இம்பார்ட்டண்டா இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா நானு. ஓகே, ஒன்னே ஒன்று மட்டும்தான், ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கும் நாளைக்கு. டோன்ட் மிஸ் த செஷன் பிகாஸ் ஐ ஹாவ் டு டேக் எட் interest rate management. Okay, no doubt that every alternatively they are asking 1 4 month. Okay, yes.